இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கலாம்? லுலு சபால இருந்து அமர்கலா மூவிஸ் புக் தான் பார்க்கலாமா? அமர்கலம் வரலாம். ஞாபகம் இருக்கா பாசோ? போன வாரம் நம்ம பசங்க 2 ரிங்கு கொடுத்து காசு கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னியாமே. அரே பேமானி, நிம்பல் பசங்க கோல்ட் ரிங் கொடுத்து காசு கேட்டா தரலாம். போன்ல 2 ரிங் கொடுத்து காசு ஓ அந்த ரிங் அண்ணியா? ஆமா வாசு, ரிங்கு கொடுத்தா சேர்த்து காசு கொடுப்பேன்னு சொன்னா அதான் போன்ல 2 ரிங்கு கொடுத்தேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே ஒரு பெட்டினரே பணத்தை போட்டு நான் சொல்ற இடத்துக்கு எடுத்துட்டு வா. பொட்டினரியோட நீ பாட்டுக்கு மொக்கையா சொன்னானா அவன் பாட்டுக்கு தம் தூண்டு வெட்டு முடியல சில்லறைய போட்டு எடுத்துட்டு வந்துவாப்பா. அமௌண்ட் என்னன்னு சொல்லுப்பா. சரி, உடனே ஒரு 250 ரூபாய கருப்பு சூட்கேஸ்ல போட்டு 250 கருப்பு சூட்கேஸ் எடுத்துட்டு வா. அரே பாகல், 250 ரூபாய் சேர்த்து ஜோபில வச்சிட்டு வர்றா. அதுக்கு எதுக்கு சூட்கேஸ்? கிட்ட கேட்டேன், மரியாதை சூட்கேஸ் நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து பரங்கி மேல அடிவாரத்துல வச்சுட்டு போ. அவனுக்கு பரங்கி மேல அடிவாரத்துக்கு வான்னு சொல்றிய, அந்த ஆளுக்கு அட்ரஸ் தெரியாம அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்க மாட்டான். நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்தா நம்ம வீட்டுல குத்துறாருல. நம்ம என்னடா பீஸாவோட ஆர்டர் பண்ணிக்கோ, மூடு தேடி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆளை கடத்திட்டு வந்துக்கிறோம். போலீஸ்ல போட்டு கொடுத்தா அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா, போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லவே மாட்டோம். அதெல்லாம் இல்ல, பெட்டியை பூட்டி சாவியை நீ எடுத்துட்டு போயிடாத. அப்புறம் பூட் ரிப்பேர் பண்றவனுக்கு 5 ரூபாய் எங்களால செலவு பண்ண முடியாது. அதெல்லாம் சரி, நம்மளுக்கு எதுக்கு நிம்பளுக்கு 250 ரூபாய் கொடுக்கணும்? உனக்கு பையன் வேணுமா வேணாமா? ஐயோ, பையன் வேணும் வேணும். நானும் சுத்தாத பொய்யல் இல்ல குளம் இல்ல எல்லாம் குழந்தையே இல்லையா? 3 பொண்ணா? அப்படின்னா நாங்க இங்க கடத்திட்டு வந்தவன் யாரா? அது என்ன பொறுப்பா யாருக்கு தெரியும்? போனே வேணா சைத்தான்டே பச்சா. நான் கடத்தும் போதே சொன்னேன், இவ்வளவு கருப்பா இருக்கானே இவன் கண்டிப்பா சேட்டு பையனா இருக்க மாட்டானு. நீ தாண்டா ஆமான்னு தலையாட்டின. ஏப்பா, உன் பக்கத்துல நின்னு இல்ல இப்படி இப்படி தலையாட்டினா தலையும் தனி வச்சுக்கணும். அதனாலதான் இப்படி இப்படி தலையாட்டின. செல்பானையே அடிப்பேன். என்னங்கடா நக்கலா? அங்க தேட்டர் வாசல்ல ஜனங்க படம் பாக்குறதுக்கு முந்தி அடிச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. இங்க என்னடா புடிஞ்சுகிட்டு இருக்கீங்க? என்னத்துக்கு இங்க வந்து முக்குற? இவன் பெரிய சத்தியம் டாக்டர் வாடகை 5 டாக்டர் கட்டு விட்டு புது புது படமா ரிலீஸ் பண்ண போறாரு. எச்ச கழுவி குடிக்கிற நாய் தான் பிளாக் அண்ட் ஒயிட் டிவில டெக்கு போட்டு காட்டி கரையில உட்காரவங்களுக்கு 4 சோஃபால உட்காரவங்களுக்கு 50 பைசான்னு வசூல் பண்றவங்க தான்டா நீ. பாசே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஆளால நம்ம 3 பேரும் திருட்டு விசிடி காசட்ல உள்ள போறோம். ஏப்பா, திருநா தானே திருட்டு வீசிடி. நாம தானே பஜார்ல 30 ரூபாய் காசு கொடுத்து வாங்கணும். எழுவுக்கு பிறந்தவனே. ஏப்பா பாசு, ஷோக்கு டைம் ஆச்சுப்பா. ஷோக்கு டைம் ஆச்சுன்னா ஆட்டோ பிடிச்சு துக்ளக் ஆபீஸுக்கு போக சொல்லு. எங்களை எதுக்கு நான் கூப்பிடுறேன்? ஏய் வாங்கடா போலாம். பண்ற பாட்டி தனுஷ் படம் தானே? சரியான முகப்படம் நினைக்கிறாங்க. அகுர வந்துட்டா நீ பாட்டுக்கு நேர கையில சூட்கேஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சூட்கேஸ் எடுத்துட்டு வராம சூட்கேஸ் எடுத்துட்டு வர முடியும்? நகர்றா என்ன நகர்றா? அண்ணா நகர்றா. அடி வாசு வச்சுட்டானா நான் தான் நடிச்சேன்னு இவங்க அப்பா வந்து என்ன குமிர் கஞ்சி காட்ட மாட்டான். இந்த ஆள் என்ன அஷ்டம்? யாரே நீ? யாரே நீ? யாரே நீ? அதான் வண்டியா? அப்புறம் என்ன மறுபடியும் வரேன்? ஏய் எதுக்கு புழோற?
ரகுவரனா ஹைட்டா இருப்பாரு, நீ குள்ளமா இருக்கிற. எல்லாரும் முட்டி போட்டு அண்ணாந்து பாருங்க, அப்ப நான் ஆமா boss. ரொம்ப இதா இருக்கிறாரு. இப்ப ரகுவரன் ஒத்துக்கிறீங்களா? அச்சி வாயை எல்லாம் வச்சிருவேன். ஏன்டா டேய், நீ ஹைட்டா தெரியணும்ன்றதுக்காக நாங்க அப்பு கமல் மாதிரி முத்து போட்டு பாக்கணுமா? ஐயோ, இவனுங்களோட ஒரே இலவா போச்சு. இவர் யார் தெரியுமா? ஒரு காலத்துல எனக்கு சாமிடா. கன்னி சாமியா குரு சாமியா? காலையே அடிப்பேன். ஜி, எப்படி இருக்கீங்க? மியூசிக் வாயிலே சொல்லுங்க. உன்னை என்னடா கேட்டாரு? எப்படி இருந்தா கேட்டாரு? இது கொட்டாவி இல்ல. அப்போ உங்க ஆயாவியா? நிறுத்துங்கடா. ஜி, வாங்க போலாம். வாசு, வாசு, இன்னைக்கு நம்ம தேட்டர்ல அண்ணாமலை படம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன சொல்ற? ஆமா வாசு, 3 சிடில கிளைமேக்ஸ் சிடி கமிஷனர் வீட்டு டெக்ல மாட்டிச்சு. என்ன பண்ணாலும் எடுக்க முடியல. 500 ரூபாய் கட்டி ஜாமீன்ல எடுக்க வேண்டியது. ஏய், சிடி என்ன திருட்டு கேஸ்ல போய் மாட்டிக்கிச்சு, ஜாமீன்ல எடுக்கலாம்ன்ற. ஏய், எந்த கமிஷனர் வீடுறா? பிர்லா பாஸ் வாசு. ஐயோ நானும் வரேன். ஏய், முதல்ல ரகுவரன் சொன்ன, இப்ப நானும் வரேன்ற. அதுக்கு இல்ல, கூட வர்றேன். அடி கொக்காமப்பா. வாப்பா, கூட வரேன்றா. ஏண்டா டேய், நீ ரகு வரணும், நானும் வரணும், கூட வரணும். என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். சரி, வந்து தொலை. ஏய், ஐயா இந்த 2 பேர்ல ஏதாவது ஒண்ணு சொல்லு. ரெண்டுத்தையுமே தொடாத வாசு. இந்த கலிங்கிட்ட கமராட்டி ஒரு வரல மூக்கு நோண்டிண்டா, ஒரு வரல காது நோண்டிண்டா. சும்மா பாத்து சொன்னத மட்டும் செய். இந்த 2 பேர்ல ஏதாவது ஒண்ணு சொல்லு. கடத்துற கமிஷனர் பொண்ணு கடத்துற. கழுவுற, 2 வேலையும் கழுவுற. இல்லாட்டி நான் சாப்பிடும் போது எத்தனை வந்து என் தட்டுல கை விட்டுருவேன். கழுவுற, நீ கடத்துறியா? எவ்வளவு அமௌண்ட் தருவ? இந்த பொட்டில 5000 இருக்கு. எல்லாம் உனக்கு தான். தேக்கி ஏய், 5000 வீரா காலி பாட்டில் குத்து கலாய்க்கிறியா? கலாய்க்கல. காய்லாங்கடையில போட்டா 300 ரூபாய் கொடுப்பாங்க. தேக்கி ஏண்டா டேய், கடத்தலுக்கு காசு காட்டுமா, கள்ள முட்டாய் வாங்கி தோட்டத்துக்கு காசு காட்டுமா? சரியா முடிச்ச நாய 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு நாங்க என்னடா பண்றது? ஆளுக்கு 5000 5000 பிரிச்சுக்கலாம். பார்த்தா 5000 ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியாத நாயெல்லாம் ஏன்பா கடத்தலுக்கு கூட வச்சுக்கிறேன்? சொல்லிட்டு நாம பண்ண போறது சாதாரண விஷயம் இல்ல. நாம கமிஷனரோட மோதிரம். கமிஷனர் மோதிரமா? குடுங்க, நான் சேட்டு கல்ல கொண்டு வச்சிடுறேன். ஏண்டா டேய், உனக்கு எதையாவது எடுத்து போய் எங்கேயாவது வைக்கணும் இல்ல? அப்படியே வச்சிடனா? புரி, நம்ம துளசிக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்கு. அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா செய்வன செய்ப்பா. அவன் இந்த தாகம் இல்ல. சும்மா இருடா. துளசி, கடத்துற அந்த கமிஷனர் பொண்ணை இன்னைக்கு இப்பவே கடத்துற. அர்பான் சாலினி ஏய், என்னடா 2 பேரையும் காணோம்? பயந்துட்டு ஓடிட்டானுங்களா? ஏய், என்னடா இது? மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஏண்டா டேய், அடிபட்டா ரத்தம் வராம ராஜ்மார்த்தோட வர. ஏதாவது பண்ணா கையை வர வச்சிருவேன். சரி வாடா. ஏப்பா, இந்த கட்லி என்ன வேலை இருக்கும்? ஏண்டா அறிவு கட்ட நாய, கட்லாடா இது? பணக்கார வீடு இல்ல, பணமெல்லாம் வெக்கத்துக்கு லெதர் பேக் பெருசு பெருசா செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்பா வாசே, ஒரு 50 இல்லப்பா இவனுக்கு. ஏய், இப்ப அதுவா முக்கியம்? அது சீடி தேடுங்கடா. யாரா நீங்க? எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்தீங்க? இந்த பக்கம் போனா துபாய்க்கு ஷார்ட் கட்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். ஏய், வாங்கடா, அங்க போய் பார்க்கலாம். நான் பாட்டு கேட்டா இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டா இருக்கீங்க. யாரா நீங்க? ஏய், நான் பார்த்து வந்த வீட்டு மரம் இல்ல,
தானா வளர்ந்த காட்டு மரம் வெட்டு நினைச்ச கோடலி கூட சிக்கிக்கும். பாத்தியா திக்கி திக்கி பேசினாலும் திக்கா பேசுறான் பாரு. இப்ப தெரிஞ்சா நாங்க யாருன்னு தெரியுதுடா, நீங்க 3 பேர் லூசு நாய்ங்க தானே. அது எது மேல இருக்கிற பத்தியா அது இல்ல அது. அதுவா டேய் 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 அங்க எங்கடா போற? சமையல் கட்டுறோம்ல டெக்கு இருக்கான்னு தாட போறேன். சமையல் கட்டுல யாராவது டெக் வைப்பாங்களா? அப்ப பாத்ரூம்ல இருக்கேன்னு பாக்குறேன். ஏண்டா சிம்றது போறது இத விட்டா உனக்கு வேற எதுவுமே தெரியாதடா. டேய் டெக்கு தண்ணி டேங்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்கடா. என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா யாரும் தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க அப்பா யாருன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? மானங்கட்ட நாய இதெல்லாம் ஏன்டா அவங்க கையில போய் சொல்லிருக்கிற? இதெல்லாம் ஸ்டேஜ்ல மைக் போட்டு சொல்லணும்டா. போன மாசம் நான் சொல்ல போச்சு மாட்டிட்டாரு. வந்துட்டாரு. பாருங்க இது பொறுக்கு பசங்க கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்கார வீட்டுக்குள்ள போது பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்க. டாடி சாரி மாசன், இவனுங்களை என்னால அரெஸ்ட் பண்ண முடியாது. இவனுக்கு தான் பொறுக்கித்தனம் பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? டேய் மத்தன பத்தி தெரியும் இல்ல ஆதாரமே யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டானே. வேணும்னா இவனுக்கு தங்கச்சி கையை வெட்ட சொல்லு, அதை வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம். மூத்தனமா வராது. தங்கச்சி கையை வெட்டினா வெறும் 75 கேஸ் தான். தங்கச்சி கழுத்து நிறுத்தி கொண்டாடுங்க வச்சுக்கோ, தூக்கு தண்டனை 1000 தண்டனை சேர்த்து வாங்கி கொடுத்துடலாம். வெரி குட் மை சன், டூ இட் இமிடியட்லி. எதுக்கு நான் கை தட்டி ஆட்ட கூப்பிடுறேன்? நம்ம வீட்டுல தான் 3 கார் இருக்குது. என்னங்கப்பா இவனுக்கு தான் பாதி நிமிஷம் பார்த்தா நீங்க 3 பேர் முழு லூசா இருக்கீங்க. முதல்ல எதுக்கு வந்தீங்கன்னு கேளுங்க. டாய் எதுக்குடா வந்த? ஏங்க அண்ணா மேல சீடியை குத்துட்டீங்கன்னா நாங்க ஒழுங்கா போயிடுவோம். உடுக்கிறேன்னு சொன்னா எங்கடா சொல்லுவ? இந்த லெதர் பேக்கை தூக்கிட்டு போயிடுவேன். டேய் தூக்குடா. நான் தான் கட்ட மாட்டேன் அங்கே சொல்லிட்டேன். எதுக்கு வாய் கட்டல? ஏய் நீ கத்துவேன்றதுனால உன் வாயை கட்டல. வர்ற வழியெல்லாம் தின்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு அடம் பிடிப்ப. அதனாலதான் உன் வாயை கட்டினேன். என்ன காலத்துல விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுது. உனக்கு என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? தெரியும்டி, நீ வீட்டுல இல்லன்னு நாளையில இருந்து ஒரு அழகு அரிசி கம்மியா வடிப்பாங்க. உன் கூட பேசுறதுக்கு பாட்டாடி பாடலாம். இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன். ஏய், சும்மா இரு, பாடாதன்னு சொன்னேன். ஏய், பாடாத, எனக்கு அமர்கல படம் ஞாபகம் வருது. என்ன பண்றாரு? துடைக்கிறாரு. சத்தம் இல்லாத தனிமை கேட்டு, யுத்தம் இல்லாத உலகம் கேட்டு, ரத்தத்தில் என்றும் வேகம் கேட்டு, ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டு, உயிரை இல்லாத உறவன் கேட்டு, உன்னை கண்ணீர் புரியை கேட்டு, வல்கள் இல்லாத வார்த்தை கேட்டு, வயது செய்யாத வாழ்க்கை கேட்டு, திங்கள் இல்லாத வேகம் கேட்டு, இளமை கெடாத மோகம் கேட்டு, பறந்து பறந்து நேசம் கேட்டு, பாசம் இல்லாத பாசம் கேட்டு, புள்ளி மணியை பணியை கேட்டு, பூமி மணியில் படுக்கை கேட்டு, தானே உறங்கும் விழியை கேட்டு, தலையில் போதும் விரலை கேட்டு, இரவில் அணியும் சோலை கேட்டு, நீலக் குயிலின் பாடல் கேட்டு, நடந்து போக நதிக்கரை கேட்டு, இளங்கு ஊழல் புலிவலி கேட்டு, கொட்டு பறிக்க நிலுவை கேட்டு, எட்டிப் பறி- என்னடா கேட்டேன்றியா? நான் உன்னை சைதா பாட்டி வழி கேட்டேன், சரிதா சொன்னியாடா? ஏடா உடனே தொட்டு நான் ஆந்திரா வரைக்கும் போயிட்டு வரேன்டா. கட்சியா என்ன கேட்டேன்? மரணம் கேட்டேன். மகனை சாவுடா. எப்படி அவன்தான் நாங்களே பாதி எடுக்கல உக்காந்துக்கிறீங்க. மேட்ரு ஓவர், அடுத்த வாரம் பார்க்கலாம். அடப்பாவத்தை வேற தெரியலன்னா அப்படியே முடிச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இதை வச்சு கிளைமேக்ஸ் எப்படி இழுக்கிறது, என்ன காமெடி பண்றதுன்னு தெரியல. அதனால பாதியிலேயே அந்த பாட்டோடய முடிச்சு அதான் வந்துச்சு. அப்புறம் பாக்குறீங்க உட்காந்துருக்கீங்கன்னு நம்மளும் சொல்ற மாதிரி. ஆமா ஆமா, அதான் அப்பவே அதெல்லாம் பயங்கரமா யோசிச்சிருக்காங்க.
ஆனா அந்த ரகுவரன் இந்த பயங்கரமா இருக்கும், அந்த படத்துல வந்து பயங்கரமா இருக்கும். அதே வந்து நக்கலா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.